Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே எஸ்எம்சி பேஸ்ட் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் நாலேஜும் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் லைவ் கிளாஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. பை பண்ண விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட லைவ் கிளாஸ் எஸ்எம்சி லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் செகண்ட் வந்து அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் பேட்ச் வந்து அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அக்டோபர் 1க்கு வந்து ஸ்லாட்ஸ் எல்லாம் புக் ஆயிரும். அக்டோபர் 1க்கு அப்புறமா நான் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கங்க. அப்படி புக் பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோ இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா வாங்க. ஓகே, நம்ம வந்து கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நமக்கு இந்த சப்ளை வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மார்க்கெட்டு உள்ளே வந்தால் உள்ளே வந்துட்டு நமக்கு 5 மினிட்ல மார்க்கெட் வந்து என்ன கொடுத்துருக்கு, 2 சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் 2 இங்கே ஒரு ஹிடன் சப்ளை, இங்கே ஒரு சப்ளை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்துச்சு. மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ரைட்டுங்களா? இப்போ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல செஷன்ஸ் பார்த்து இந்த ஏஷியன் ஹைக்கு மேலே வந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம், அந்த ஏஷியனுக்குள்ளே ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ரிஸ்க் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 2 என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ்லையும் இந்த சப்ளைலையும் ஒரு 2 என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலாக பிரேக் ஆயிடுச்சு. ஒரு மினிமமான ஒரு ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் ஆகி மேலே வந்து போயிடுச்சு. மேலே போனதுக்கு ரீசன் ஏசியனோட ஹை வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்படி 15 மினிட்ஸ் 1 ஹவர் வந்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு சப்ளை வந்து எடுத்துருந்தோம். ரைட்டா? அப்போது 1 ஹவர் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 50% வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட 50%க்கு மார்க்கெட் வந்து போகலை. ஸோ மார்க்கெட்டோட சப்ளையில் ஒரு ஃபுல் ரீச் இல்லை ப்ரைஸு. ஓகேங்களா? ஓகே, இங்கே மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் மேலே வந்து போயிருக்கான். ஸோ இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் ஸோ நம்ம வந்து 1 மினிட்டுக்கு வந்து போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட்டா? அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு லோவை வந்து எடுக்கணும். இங்கே லோவே எடுக்கல. ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? சப்ளை பிரேக் பண்ணதுக்கு 5 மினிட் 1 மினிட் வந்து போகலாம். ஸோ 1 ஹவர் 5 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிடன் சப்ளை ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ அதே 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவரில் மார்க்கெட் இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? சேம் அதே சினாரியோ தான் இந்த இடத்துலையும். நமக்கு ஒரு ஃபுல் ரீச்சே இல்லை சப்ளையில். ஓகேங்களா? இங்கே 50% போட்டால் கூட 50% போட்டு 50% போட்டதுக்கப்புறம் நம்ம ரீஃபண்ட்மெண்ட்ஸ் உள்ளே செக் பண்ணும்போது
நம்மளோட அந்த ரீஃபைன்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா 50%க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? அதனால மார்க்கெட் சப்ளை மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டான் நமக்கு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் எகன் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லி நான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் எகன் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லி. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்திருந்தோம், கிளியரான ஒரு சப்ளை. இந்த சப்ளை எடுத்திருந்தோம், மார்க்கெட் உள்ளே வந்தால் 5 மினிட்டுக்கு வந்து போகலாம். ஸோ 5 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான், இது வந்து ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். செகண்ட் கேண்டலே என்ன பண்ணுறான், நமக்கு பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ அது பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? இல்லை. ஓகேங்களா? அப்போது 5 மினிட்ல நமக்கு மிட்டிகேஷன் பண்ண உடனே நமக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய சப்ளையை பிரேக் பண்ணுறான். ரைட்டா? இந்த சப்ளையை பிரேக் பண்ணிட்டா நமக்கு 1 மினிட்டுக்கு போகிறதுக்கு மார்க்கெட் எந்த ஒரு சினாரியோவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம சப்ளை வந்து எடுத்திருந்தோம். ரைட்டா? இந்த 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சப்ளை பிரேக் பண்ணலை. ஸோ ஸ்டில் இந்த இடத்துல செல் ப்ரெஷர் இருக்குது. அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன்றது 5 மினிட்டுக்கு போகணும், 1 மினிட்டுக்கு கிடையாது. ஏன்னா ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலை. ரைட்டுங்களா? ஓகே. இப்போது 5 மினிட்ல எது லோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கண்டிப்பாக இந்த லோவை எடுப்பீங்க, இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த லோ நம்ம எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லோ எடுத்தால் தான் நம்ம செல்லே கன்ஃபார்ம் வந்து பண்ணுறோம். மார்க்கெட் வந்து ஒரு பை ப்ரெஷரை விட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பை போட்டனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த பை ப்ரெஷரை விட அதிகமான செல் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதனால தான் இந்த லோவை வந்து எடுக்குது. அப்போது இந்த லோவை எடுத்தால் தான், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப காமனாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த லோவில் ஒரு 500 லாட்டு வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 லாட்டு வந்து பையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100 லாட்டை நமக்கு, அதாவது இப்போ பை போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து பை வந்து போயிட்டுருக்கான். கீழே இருந்தோ மேலே இருந்தோ இங்கேருந்து பை போயிட்டுருக்கான். மார்க்கெட் செல்லு திரும்பணும் அப்படின்னா ஒரு சூப்பரான பை லாட்டை பாஸ் பண்ணி கீழே வரணும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் வந்து பை வந்து போயிட்டுருக்கான், இங்கேருந்து பை ஆகிறான், இங்கே போட்ட ஆர்டர் 100 லாட்டு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் செல்லாகி கீழே போகணும் அப்படின்னா இங்கே போட்ட 100 லாட்டை விட அதிகமான லாட்டை செல் பண்ணாதான் இந்த 100 லாட்டை தாண்டும் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து 100 லாட் இருக்குது. இந்த லைனுன்றது 100 லாட். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த லோலெலாம் 30 லாட்டு, 50 லாட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன லாட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே சின்ன சின்ன லாட்ஸை, பை ஆர்டர்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணால் செல்லுக்கு போகாது. எப்போ இந்த ஓவரால் பை ஆர்டர்ஸை வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து செல்லுக்கு திரும்பும். அப்போது நம்ம எடுக்கிற லோ கரெக்டான லோவா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த லோலேருந்து தான் நம்ம சிக்னல் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இதில் கரெக்டான லோ எது? நான் இந்த இடத்துலேருந்தே வரேன். இது பிஒய்ஸ்னு மார்க் பண்ணால் நமக்கு இது சோச்சு. அப்போ நமக்கு லோ எது? இதுதான் லோ. நமக்கு இந்த லோவை எடுத்தால், இந்த சினாரியோவுக்கு இந்த லோவை எடுத்தால் தான் நமக்கு என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு லோவுமே எடுக்கல. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ரீசன், இந்த லோ இந்த டிமாண்டில் ஆக்ட் ஆயிருக்கு. இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். அப்போ நம்ம இந்த டிமாண்டில் பை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ஒரு என்ட்ரி. இந்த இடத்துல நம்ம பை வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பை வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம வந்து அப்ரோச் வந்து பண்ணலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்கேயும் வந்து இந்த இடத்துலையும் நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? இதுலேயும் என்ட்ரி கிடையாது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்ம நிறையா தப்பான என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது அடுத்து
என்ட்ரி இங்கே வந்து கொடுத்துருந்தேன், இந்த சப்ளையில் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறான். 1 ஹவர் சப்ளை 5 மினிட்டுக்கு போகலாம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம், ரைட்டுங்களா? இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, மேலே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை, இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணுறான். எங்கே, இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இதுவும் மிட்டிகேட்டு. ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு வந்து போகலாம், ஓகேங்களா? 1 மினிட்ல எங்கேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் போயிட்டு நமக்கு 5 மினிட் அண்ட் 1 ஹவர் 2 சப்ளையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான், ரைட்டா? 2 சப்ளையும் பிரேக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போது நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எங்கேயுமே நம்ம செல் போல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ரீசன், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ இதில் வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட்டுக்கு போகிறோம், இங்கேயும் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, அப்படியே வந்து பிரேக் பண்ணுறான். அதாவது 15 மினிட்ஸோட சப்ளை, ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், டோட்டலி இங்கே பிரேக் பண்ணுறான். இங்கேயும் வித்தவுட் கன்ஃபர்மேஷன் தான், கன்ஃபர்மேஷனை கொடுக்கல, ஓகேங்களா? சரி, அப்போ நமக்கு மார்க்கெட் இந்த சினாரியோவில் எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவருக்கு வந்துடலாம். இப்போ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 4 ஹவரில் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் பையில் தான் வந்து இருக்குது. அப்போது மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது பை போகும்போது இங்கே ஒரு டிமாண்டும் இங்கே ஒரு டிமாண்டும் இருக்குது. ஸ்டில் இந்த 2 டிமாண்டு தான் வேலிடு, ஓகேங்களா? அப்போது இந்த 2 டிமாண்ட்லேருந்து நம்ம பை பண்ணலாம். டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ, இங்கே இருக்கக்கூடிய எல்லா லோவுமே என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட் ஆக போகுது. இந்த ஹண்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பியூராக ஒரு பை வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? சரி, அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை வந்துருக்கு. இதுதான் வந்து சினாரியோ. நம்ம கீழே இந்த டிமாண்டுக்கு வர வரலும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி வந்து மேலேருந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த என்ட்ரின்றது கொஞ்சம் ரிஸ்கியான என்ட்ரி தான், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் வந்தாச்சு. 15 மினிட்ஸில் நமக்கு இந்த லோ எடுத்தால் தான், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ எடுத்தால் தான் என்ட்ரி, அது வரைக்கும் நோ என்ட்ரி, ஓகேங்களா? அதனால இப்போது நமக்கு கவுண்டரில் எந்த ட்ரேடும் கிடையாது இப்போதைக்கு. மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு கவுண்டர் ட்ரேட் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா நான் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா அதுக்கப்புறமா நான் வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கவுண்டருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் இல்லை. ஸோ 15 மினிட்ஸ். ஸோ இந்த லோ எடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி இருக்குது. இந்த லோ எடுக்கிற வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்து இல்லை, ஓகேங்களா? அப்போது கவுண்டர் என்ட்ரி இல்லை. ஓகே, எல்லோரும் நல்லா பாருங்கள். 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டில் நமக்கு பை வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட்ஸில் பை வந்துருக்கு. ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபண்ட்மெண்ட்டு தான் நமக்கு எந்த டைம் ஃப்ரேமுக்கு நம்ம ஜம்ப் ஆகணும் அப்படின்றத சொல்லும். இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட் மஸ்ட்டு. ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து இருக்குது நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
கமெண்ட் வந்து பண்ணுங்கள் எத்தனை பேருக்குலாம் நான் பிடிக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது வீடியோவோட வந்து பேசலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.